ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மோகனாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தை திருநாளை எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கீரை சட்னி. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி இது. முருங்கைக்கீரையை பிடிக்காதவங்க கூட நீங்கள் சட்னியாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க இந்த ஹெல்த்தியான சட்னி பண்ணுறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து இதில் 2 சின்ன துண்டு இஞ்சி, 1 பல் பூண்டு, ஒரு பாதி வெங்காயம், பாதி தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். முருங்கைக்கீரையோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்கிடுச்சு. கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்து சட்னியை தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை எடுத்து சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான நம்முடைய முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சட்னி ரெசிபீஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.